ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க தியூஜர் ஃபேமிலி. காலையில் எழுந்தாச்சு, முடிஞ்ச அளவு வாக்கிங் பண்ணிட்டேன். இப்போ வாக்கிங் பண்ணிவிட்டு வெயிட் செக் பண்ண போகிறேன். வெயிட் செக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். கிச்சன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. பாப்பாலாம் இப்போ தான் எழுந்தாங்க. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு, அவளும் எழுப்பணும். எல்லாருக்குமே இப்போது தண்ணி போட்டிருக்கேன். லைனாக குளிச்சுட்டு ரெடி பண்ணணும். அவங்களுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. 1 hour இருக்குது ஸ்கூல் வேன் வர்றதுக்கு. அவங்க கிளம்பணும், டைம் ஆகிட்டுருக்கு. எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி ரிஷிகாவுக்கு. ரியாவுக்கு வந்து நேற்றே முடிஞ்சிச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, பார்த்து என்ன குளிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். ரித்து இன்னும் குளிச்சுட்டு இருக்கான், அங்கே நின்றுட்டுருக்கான். ரித்து இங்கே பா. ரித்துவேன் கீரை வந்து வாங்கிட்டு வந்தாங்க, சிறுகீரை. அது வந்து பொரியல் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், நாளைக்கு செஞ்சுக்கோ அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கவரில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சேன். நான் எல்லா அம்மா வந்தாங்கன்னா கொஞ்சம் கிள்ளி தர சொல்லுவேன். நானும் குளிச்சுட்டு வழுக்கு ஏற்றலான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு, 10 o'clock ஆகிடுச்சு. இப்போ ஈரமாக இருக்குது தலை கொஞ்சம். என்னுடைய 1.5 வருஷத்தில் இவ்வளோ முடி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோ முடி வந்திருக்கு. பின்னாடி கேட் சாத்தில் டாப்பால் போடலையா? பயந்துட்டியா? குழந்தை பயந்துட்டான். இங்கே வாங்க, பயந்துட்டியா லட்டு? ஏறு. ஆமாம் ஆமாம், சொல்லு, என்ன பண்ண? பயந்துட்டியா? இவருக்கும் ஹேர் வாஷ் பண்ணோம். லட்டு ஹேர் வாஷ் தானே பண்ணிக்கினேன்? ஹேர் வாஷ் தானே பண்ணிக்கினேன்? பயந்துட்டியா? ஏன் லட்டு? சரி, மம்மி பிடிக்குமா டேடி பிடிக்குமா உனக்கு? மூட் ஆஃப் ஆயிடுச்சு. தண்ணி குடிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. ரியாவுக்கு வந்து செம்ம கோல்டு. எந்த காய் வாங்கினாலுமே சாப்பிட முடியாதுல்ல, கோல்டு ஆகிட்டுருக்கு அக்காவுக்கு. அதனால் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்துட்டார். அது வந்து கத்திரிக்காய் போட்டு தொக்கா வச்சிட்டேன். அப்புறமா பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தேன், பச்சை பட்டாணி. அதை வந்து பாயில் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு நல்லா சாஃப்ட் ஆகணுன்ட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து அது கொடுத்துட்டேன். சிம்பிளாக கொடுத்துட்டேன், அவளால் சாப்பிட முடியாது. கொஞ்சமாக ரைஸ். இங்கே பார்த்தீங்களா, பின்னாடி பக்கம் போய் வாழை எல்லாம் பிச்சு வந்துருக்கா. இப்படி தான் போயிட்டுருக்கு. அம்மா வந்தோடனே இவன் போவானா இல்லை தூங்க வைப்பானான்னு தெரியல. அடம் பண்ணிகிட்ருக்கான் அம்மா வேணும்ன்ட்டு. அம்மா பார்த்து துணி எல்லாமே துவைச்சாச்சு. இவர் மேலே போய் துணி தரம் போயிருக்காரு. அவர் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தார் ஒரு 1/2 hourக்கு. அது பாதி துவைச்சிருக்கு, பாதி இருக்குது. துணி பேண்ட் எல்லாம் இருக்குது. மேலே காய வைக்கலான்னு போயிருக்காங்க. லட்டு அம்மா தானே? பாருங்கள், தூக்கம் வந்துச்சு. 10:30 போடலாம் யானையில். அதுக்குள்ளேயே அம்மா லேட்டாக இருந்தாங்கன்னா தூங்க வச்சுருவேன். முழிச்சிட்டு தான் அடம் பண்ணுவான். பார்க்கலாம். இப்படி தான் போயிட்டுருக்கு. அம்மா வீட்டில் இருக்கிறதுனால இப்படி தான் போகுது. பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து லஞ்சுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஸ்டாப் பண்ணிவிடுவேன். 1/2 hour முன்னாடி 2 liters கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட சொல்ல வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? புதுசாக ஒரு பழக்கம் பண்ணுறான். இப்போ தான் சாப்பாடு ஊட்டினேன். என்ன வேணும்? பசிக்குதான். வயிற்றை தடவி பசிக்குதுன்னு சொல்கிறான் க்யூட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது. டைம் வந்து 11:30. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி குடிக்கிறது. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் எங்கள் மம்மி வரவில்லை. வெளியே வண்டி போயிட்டுருக்கு. குட்டி பையன் தூங்கிட்டுருக்கான். தண்ணி குடிக்கணும். 12க்குள்ளே 2 liters கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு 1 o'clock எடுத்துருவேன். 1:30 எடுக்கலான்னு பிளான். பட் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகுது பசி. நான் வந்து கொஞ்சம் வாக் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வேலைலாம் இருந்துச்சா, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கேன். தண்ணி குடினா ரொம்ப ஃபேஸு எல்லாமே ட்ரை ஆகுது. பாடி லோஷன் எல்லாமே பாப்பாக்கெல்லாம் போகிறேன். எனக்கு கிளைமேட் அந்த மாதிரி ட்ரைனஸ் கொடுக்கும். ஹாட் வாட்டர் தான் கொடுத்து அனுப்புது. ஹாட் வாட்டர் தான் கொடுத்து அனுப்புகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹாட் வாட்டர் கொடுங்க அப்படின்ட்டு. அதனால் கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன். நான் ஏன் இப்படி திரும்பி பேசிகிட்டு இருக்கேன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் நாங்கள் கால் பண்ணி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க வெளியே. அதை இங்கே வீடியோவில் கேட்க போகுதுன்ட்டு நான் பார்த்துட்ருக்கேன். தம்பி தூங்கிட்டுருக்காங்க, அதனால் சவுண்டாக பேச போகிறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் லஞ்சு சாப்பிட சொல்ல வீடியோ போடுறேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா சுண்டல்,
கீரை பொரியல் நிறைய வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. இதுதான். இது சாப்பிட்டுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வாட்டர் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. தலை கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும். கிளைமேட் மாறிச்சு. ஓகே, இப்போ காட்ட இப்போ போகலாம். என்ன வாட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மழை வந்த பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி லெமன் எல்லோ கலர், சூப்பர் கலர். இது பாரு போயிட்டு தூங்கி எழுந்துட்டார் ரித்வின்னு. இது என்னென்னா ஜிஞ்சர் வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கேன். இல்லை, நல்லாவே ரெடியூஸ் ஆகுது வெயிட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெரிய குண்டால நல்லா பெரிய ஜிஞ்சர் வந்து இங்கே வந்துட்டேன். ரித்வின் வந்து நீங்களே சாப்பிடுங்க. நெய் மைசூர் பாக்கு வந்து ரித்வினுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன வாட்டர் பார்த்தீங்களா, லெமன் எல்லோ கலரில் இருக்குது. செம்ம கலர். இது வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஜிஞ்சர் வந்து நல்லா பெரிய துண்டு அளவாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு பிஞ்சு. இது வந்து நல்லா பெரிய பாத்திரமாக பார்த்து காய வச்சுக்கோங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணியில் தான் நான் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நல்லா காய வச்சு பாயில் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண உடனே நீங்கள் லஞ்ச் முடிச்சிருக்கீங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 1/2 hour கழிச்சு தண்ணி இன்டேக் பண்ணுறோம்ல, வாட்டர் இன்டேக் பண்ணுறோம்ல, அந்த டைமில் வந்து சூடாக வந்து ஒரு முறை குடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். லஞ்சுக்கு முன்னாடி 2 liters கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிகிட்ருக்கேன். அது முடிச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 hour நான் தண்ணி ஸ்கிப் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் 1/2 hour கழிச்சு தண்ணி இன்டேக் பண்ணணும். அந்த டைமில் வந்து நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி இதில் சுகருக்கு எதுவுமே நான் ஆட் பண்ணிக்க மாட்டேன். செம்ம சூடு, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வந்து இன்டேக் பண்ணலாம். போயிடுச்சா? பாய் சொல்லிட்டோம். ரித்வின் ஆச்சு ஒரு வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா இவர் தூங்கி எழுந்துட்டார். இவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு பொம்மை வரைங்க, ட்ராயிங் பண்ணுங்க பார்ப்போம். அது நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 2 days செம்மையாக எனக்கு வந்து ரிசல்ட் தெரியுது. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிஞ்சர்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக வந்து அது பெனிஃபிட் தெரியும். ஜீராவும் போட்டிங்கன்னா, அதாவது ஜீரகம் அதை போட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட்டும் தெரியும். அது வந்து எப்படி இன்டேக் பண்ணுறது தான் முக்கியம். எழுத முடியா? காலில் எழுதிப்பார். எப்படிலாம் டைவர்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ இதை சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஃபில் பண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்படி தான் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி போயிட்டுருக்கு. 4 liters நார்மலாக வாட்டர் பாட்டிலில் வந்து 4 liters வந்து குடிச்சிருவேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 times வந்து இன்டேக் பண்ணிப்பேன். இப்போ ஒரு பர் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறையாவது இந்த மாதிரி குடிப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு, அதில் இல்லை, நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தலைலாம் எதுவுமே வரல, சும்மா ஒரு கிளாஸ்க்கு போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே மாறி இருக்குது. மேலே வந்து ட்ரெஸ்லாம் காஞ்சிட்ருக்கா, அதை போய் எடுத்துகிட்டு வரணும். இது குடிச்சிட்டு நான் ஆஸ் யூஷுவல் வாக் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் தம்பி கூட விளையாடிட்டே இருப்பேன். ஒரு கொஞ்ச நேரம் அவனை தூங்க வைக்க பார்ப்பேன். தூங்கிட்டானா கொஞ்ச நேரம் ஒரு 1 hour விட்டுருவேன். அப்புறம் அவங்க அக்காலாம் வந்துடுவாங்க. அப்படியே அவங்க ஆஸ் யூஷுவல் ரொட்டீன், கிச்சன் ரொட்டீன், அவனுக்கு என்னென்ன பண்ணணும், யூனிஃபார்ம் எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். நைட் ஆஸ் யூஷுவல் நான் ஷேக் எடுத்துருவேன். இந்த டே இப்படி தான் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மம்மி எடுத்துகிட்டு வந்தாங்க கீரை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவர் சாப்பிடல, நான் தான் சாப்பிட்டேன். கொடுத்த வேணான்னு சொல்லிட்டான். அதனால் நான் கீரை நிறையவே வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப 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 வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். நான் சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். நான் இன்றைக்கி டேலலாம் இதை தான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.